ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாதாம் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும். வாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவு பாலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சூடுபடுத்தியிருக்கோம். இது ஒரு பக்கம் நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். கூடவே 1/2 கப் அளவு பாதாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாதாமை தோல் எல்லாத்தையும் நீக்கி எடுக்கணும். அதுக்காக ஒரு கப்பில் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுருக்கோம். சுடுதண்ணியில் இந்த பாதாமை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த தோல் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். அதே பாதாமை ஊற வச்சு நம்ம தோலை எடுத்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். இது போல் சுடுதண்ணியில் 5 நிமிஷம் பாதாமை போட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா தோல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பாதாமை எடுத்துட்டு இந்த சுடுதண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு கோல்டு வாட்டர் இதில் ஊற்றிக்கலாம். பாதாமை இது போல் அழுத்தி எடுத்தோம்னாவே போதும், தோல் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்துடும். இதே போல் எல்லா பாதாமில் உள்ள தோலையும் நீக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாதாமில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பாதாமை எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாதாம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா அதை அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம 1 டம்ளர் அளவு பால் எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை ஒரு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதாவது இந்த பாதாம் பேஸ்ட்டை கொர கொரன்னு அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். இப்போ நம்மளோட பால் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவு சீனி எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம சேர்த்துருந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பாதாம் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இது போல் கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். பால் நல்லா கெட்டியாகும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பாதாம் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்மளோட பால் நல்லா திக்காக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க, இல்லைனா கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடிப்பிடிச்சதுன்னா ஐஸ்கிரீம் எல்லாமே தீஞ்ச ஸ்மெல்லாக வரும். அதனால் இந்த டைமில் நம்ம கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பால் திக்காயிருச்சு. திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம இன்றைக்கி இந்த பாதாம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கோம். இது 200 ml உள்ளது. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுலை ஒரு ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் போல் வச்சுருங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். அப்போ தான் நம்ம ஐஸ்கிரீம் செய்யும் பொழுது சீக்கிரமாக அந்த ஸ்டிப்பான பீக் வரும். இப்போ இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துருக்கோம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிளெண்டர் வச்சு இது போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஓரளவுக்கு நல்லா ஸ்டிப்பான பீக் வரணும், அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், க்ரீம் எல்லாமே நல்லா ஸ்டிப்பாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாதாம் பால் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஆறிடுச்சு. அதை சேர்த்துக்கலாம். அதாவது சூடாக இருக்கும் பொழுது நம்ம அந்த ஃப்ரெஷ் க்ரீமில் சேர்க்கக்கூடாது, நல்லா ஆறின பிறகு தான் சேர்க்கணும். இது நல்லா ஆறிடுச்சு, நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் பிளெண்டர் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பாதாம் பால் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த பாதாம் பால் சேர்த்து இது போல் பீட் பண்ணும் பொழுது கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பாதாம் ஐஸ்கிரீம் ரெடியாகி வந்திருக்கு. இதை எடுத்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் நம்ம ஊற்றிக்கலாம்.
எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். இப்போ 8 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஐஸ்கிரீம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு ஸ்கூப் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கூப் வச்சு இது போல் எடுத்திங்கன்னா நல்லா உருண்டையாக அழகாக வரும். பாருங்கள், நம்மளோட பாதாம் ஐஸ்கிரீம் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.